வீடியோவில் எக்ஸ்போனன்ட் அண்ட் பவர் சாப்டர் நம்பர் 10 கிளாஸ் 8 என்சிஆர்டி சிலபஸ் ஃபார் சிபிஎஸ்இ வந்து பார்ப்போம். அதில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில். என்ன சம்னாக்கா சிம்பிளிஃபை அண்ட் ரைட் த ஆன்சர் இன் த எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் செய்யலை உங்களுக்கு சம்மு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணல. இது எப்படி இருக்குது பாருங்களேன். a to the power of 5 divided by a to the 2 to the power 2 to the power of 5 divided by 2 to the power of 8 whole power 5 இருக்கு. அப்போ வந்து பாருங்கள் என்ன வந்து இது எப்படி இருக்குது, டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருந்தால் நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்னாக்கா இந்த ரூல் தானே யூஸ் பண்ணுவோம். டிவைடில் இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா மைனஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. இப்போ இது எப்படி இருக்குது, பேஸ் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2ன்னு எழுதிக்கலாம் நம்ம இல்லையா. அப்போ 2நாக்கா இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது, மைனஸ் 8 ஹோல் பவர் வந்து என்னது 5 இன்ட்டு 2 to the power of minus 5. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னாக்கா 2 to the power of minus 3ன்னு வரும், ஹோல் பவர் 5ன்னு வரும். ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுக்கணும் நம்ம, -5. இப்போ என்ன ஆகும், இதுவும் மல்டிப்ளை ஆகுமா. இது எந்த ரூல் யூஸ் ஆகுது, a to the power of m. எல்லா ரூல்ஸும் ஒவ்வொரு சம்மு போடையிலையும் நம்ம வந்து எழுதுனீங்கனாக்கா மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 2 to the power of -3 ஹோல் பவர் mன்னு இருக்குது, 5ன்னு இருக்குது. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, அந்த 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 2 to the power of -15ன்னு வந்துடும் இன்ட்டு 2 to the power of -5ன்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன எப்படி இருக்குது, இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம், a to the power of m a to the power of n is equal to a to the power of m plus nன்னு பண்ணுவோம். அதாவது ப்ளஸ் பண்ணிக்குவோம் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுனாக்க. அப்போ என்ன வரும், 2 to the power of -15 -5ன்னு வரும் இல்லையா. அப்போ என்ன ஒரு ஆன்சர், 2 to the power of 20ன்னு வரும், -20ன்னு வரும் இல்லையா. இப்போ இது எப்படி இருக்குது, எக்ஸ்போனன்ட் மைனஸில் இருக்குது பவர் வந்து. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், 2 divided by 2 to the power of 20ன்னு எழுதுவோம். இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, a to the power of -m is equal to 1 divided by a to the power of mன்ற ரூல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 1 divided by 2 to the power of 20 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்களேன். பேஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து பாருங்களேன் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்ம இதை இப்படி எழுதிக்கலாமா, -4 × 5 × -5. இதை வந்து ப்ராக்கெட் இப்படி போட்டுக்கோங்க மைனஸில் இருக்கிறதுனால. அப்புறம் ஹோல் ப்ராக்கெட்டில் 3 பவருமே வந்து எப்படி இருக்குனாக்கா சேமாக இருக்குது. ஸோ -3ன்னு எழுதிக்கலாம் நம்ம, -3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது 3ஐயும் நம்ம என்ன பண்ணாக்கா மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும், 4 × 5 வந்து என்ன வந்துடும், 4 × 5 -20ன்னு வரும். -20 × -5 வந்து என்ன வந்துடும், +100ன்னு வந்துடும். ஸோ 100 மேலே வந்து என்ன வந்துடும், -3ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணலாம், a to the power of -m is equal to 1 divided by a to the power of m யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 1 divided by 100 power 3ன்னு எழுதலாம். அப்போ 100 power 3நாக்கா என்ன வரும், 100 × 100 × 100ன்னு மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம இந்த ஸ்டெப்போடே என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நிறுத்திக்கலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 divided by 8 × 3 to the power of -3 ஈக்குவல் டு, நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேனாக்கா இதை எப்படி எழுதலாம், இந்த 8ஐ வந்து 2 to the power of 3ன்னு எழுதலாமா. அதாவது மீனிங் என்ன, 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8ன்னு வந்துடும் இல்லையா. இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1 divided by 2 to the power of 3 × 3 to the power of -3ன்னு இருக்குது. சரியா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து பாசிட்டிவில் இருக்குது, இங்கே ஆனால் நெகட்டிவில் இருக்குது. இதை வந்து இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். 2 to the power of -3ன்னு எழுதலாமா, இன்ட்டு 3 to the power of -3ன்னு எழுதலாமா. அப்போ எப்படி இருக்குது, பவர் வந்து சேமாக இருக்குது. அப்போ பவர் சேமாக இருந்தால் இதை இப்படி எழுதலாமா, 2 × 3 பவர் ஹோல் பவர் -3ன்னு எழுதிடலாமா. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், 6ன்னு வரும். 6 ஹோல் பவர் -3ன்னு வரும். ஸோ பவர் வந்து என்னால் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோமா, ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதுவோமா. அதாவது என்னது, a to the power of -m is equal to 1 divided by a to the power of mன்னு எழுதுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். -3 whole to the power of 4 into 5 divided by 3 whole power 4ன்னு இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம், -3 அதை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்களேன்.
-1 into 3ன்னு எழுதலாமா? -1 into 3 4ன்னு எழுதலாம். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் -3 தான் வரும் இல்லையா? இன்ட்டு 5 to the power 5 divided by 3 whole power 4. ஸோ இதை இப்படி எழுதலாமா? இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, -1 whole power 4 into 3 power 4 into இது இப்படி எழுதலாமா? 5 power 4 divided by 3 power 4. அப்போ இந்த 3 power 4 இந்த 3 power 4 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா என்னது? -1 மேலே வந்து 4 into 5 to the power of 4. இங்கே வந்து எப்படி இருக்குது? பவர் வந்து சேமாக இருக்குது. அதாவது -1னா என்ன அர்த்தம்? -1 power 4நாக்கா -1 into -1 into -1 into -1. -1 into -1 +1. +1 into -1 -1. -1 into -1 வந்து ஆன்சர் வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இது வந்து என்னென்னு வந்துருச்சு? 1ன்னு வந்துருச்சு. ஸோ 1 into 5 to the power of 4. ஸோ 1 into 5 to the power of 4நாக்கா என்ன வந்துடும்? 5 to the power of 4ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? 5 to the power of 4. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேங்க்யூ.